திண்டிவனம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த 15,000 மூட்டைகள் திடீரென பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் நேற்று மாலை விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த திடீர் மழை காரணமாக திண்டிவனத்தை அடுத்த கட்டளை மற்றும் ஆச்சிப்பாக்கம் கிராமங்களில் செயல்பட்டு வந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் விற்பனைக்காக வைத்திருந்த 15,000 நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. விவசாயிகள் 10 நாட்களுக்கு முன்பு கொண்டு வந்த நெல் மூட்டைகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தியதே சேதத்திற்கு காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல் மூட்டைகளை சூழ்ந்த மழைநீரை ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு விவசாயிகளே வெளியேற்றினர். நெல் மூட்டைகள் மழையில் நனைந்துள்ளதால் விரைவாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், ஈரப்பதத்தை காரணம் காட்டி குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யக்கூடாது எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மழைக்காலங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.